நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். அதிபர் ராஜபக்சேவினுடைய கட்சியிலிருந்து மிக முக்கியமான ஒரு நபர் வெளியேறி இருக்கின்றார். வரவிருக்கின்ற தேர்தலில், அதாவது ஜனவரி மாதம் இலங்கை அதிபர் தேர்தல் நடைபெற இருக்கின்றது. அந்த தேர்தலில் ராஜபக்சேவுக்கு எதிராக அவர் போட்டியிடப் போவதாக ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார். அதற்கு எதிர்க்கட்சிகள் தரப்பில் இருந்தும் ஆதரவு பெருகி வருகின்றது. இந்த சூழலில் இந்த ஒரு நிகழ்வு என்பது ராஜபக்சேவினுடைய வெற்றியை பாதிக்குமா? இது எது போன்ற ஒரு மாற்றத்தை, அரசியல் மாற்றத்தை இலங்கையில் ஏற்படும் என்பது போன்ற விஷயங்களை பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்னர் இது தொடர்பான ஒரு செய்தி தொகுப்பை பார்த்து விடலாம். மூன்றாவது முறையாக அதிபர் பதவிக்கு ராஜபக்சே போட்டியிட உள்ள நிலையில் இலங்கையின் அதிபர் பதவிக்கான தேர்தல் வரும் ஜனவரி 8ஆம் தேதி நடைபெற உள்ளது. அவருக்கு எதிராக சுகாதாரத்துறை அமைச்சரான மைத்ரிபால ஸ்ரீசேனாவை களமிறக்குவதாக எதிர்க்கட்சிகள் ஒன்றாக இணைந்து அறிவித்துள்ளன. அவருடன் சேர்ந்து ரணில் விக்ரமசிங்கே, சந்திரிகா மற்றும் சில முக்கிய அமைச்சர்களும் எதிரணியில் திரண்டுள்ளனர். ராஜபக்சேவிற்கு எதிராக களமிறங்கும் ஸ்ரீரத்னே அதிபரிடம் அதிகாரம் குவிந்து கிடக்கும் நடைமுறை மாற்றப்படும், சட்டம் ஒழுங்கு, நீதித்துறையின் கண்ணியம் காக்கப்படும் என்று வாக்குறுதி அளித்துள்ளார். இந்த திடீர் அரசியல் திருப்பம் என்பது அரசியலில் சரிவை சந்தித்துக் கொண்டிருக்கும் வேளையில் தற்போதுள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி ராஜபக்சே மூன்றாவது முறையாக அதிபராக முயற்சிக்கும் திட்டத்திற்கு முட்டுக்கட்டையாகவே அமையும் என்று அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். 2009ஆம் ஆண்டு போரின் வெற்றிக்கு பிறகு ராஜபக்சேவின் அரசு தவறான பாதையை நோக்கி சென்று கொண்டிருப்பதாக போட்டி வேட்பாளரான ஸ்ரீசேனா குற்றம் சாட்டியுள்ளார். ஒரே குடும்பத்திடம் அரசின் அதிகாரம் முழுவதும் சென்று கொண்டிருப்பதாகவும் சர்வாதிகாரத்தை நோக்கி இலங்கை பயணித்துக் கொண்டிருப்பதாகவும் மேலும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். சிங்களர்கள் பெரும்பான்மையாக உள்ள இலங்கையில் விடுதலை புலிகளுக்கு எதிரான வெற்றி ராஜபக்சேவின் செல்வாக்கை பல மடங்கு அதிகரித்தது. ஆனால் கடந்த செப்டம்பர் மாதம் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் ராஜபக்சே கட்சி தலைமையிலான ஐக்கிய மக்கள் விடுதலை கூட்டணி சுமார் 20% வாக்குகளை இழந்து மோசமான தோல்வியை சந்தித்தது. இந்நிலையில் புத்த மதத்தினரை அதிக எண்ணிக்கையில் கொண்ட தேசிய பாரம்பரிய கட்சி ஐக்கிய மக்கள் விடுதலை கூட்டணியை விட்டு வெளியேறுவதாக அறிவித்துள்ளது ராஜபக்சேவுக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும் என்று கருதப்படுகிறது. ஹசீஃப், அந்த செய்தி தொகுப்பை பார்த்தோம். இது மட்டும் இல்லாமல் ராஜபக்சே அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டது தொடங்கி நடந்த முக்கியமான நிகழ்வுகளையும் பார்க்க வேண்டியிருக்கு. 2005 இலங்கையின் அதிபராக ராஜபக்சே அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. 2009 உள்நாட்டு போர் முடிவுக்கு வருது. இந்த தருணத்தில் 2010 மீண்டும் அவர் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். உள்நாட்டு போர் பற்றி அனைவருக்கும் தெரியும். மிக ஒரு கொடூரமான போர் நடைபெற்றது. ஐநா அவையை பொறுத்தவரை 40,000 தமிழர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக ஒரு தகவலை தெரிவிக்கின்றது. பல்வேறு மனித உரிமை மீறல்கள் மற்றும் இனப்படுகொலை கூட நடைபெற்றதாக ஒரு கருத்து நிலவுகின்றது. அந்த போரில் உள்நாட்டு யுத்தம் முடிவுக்கு வந்தது. அதன் பிறகு உடனடியாக நடைபெற்ற தேர்தலில் 2010ஆம் ஆண்டு மீண்டும் அதிபராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை செய்கின்றார். இலங்கையினுடைய அரசியல் சாசனத்தின் பிரிவு 18 ஒரு திருத்தத்தை கொண்டு வருகின்றார். அந்த திருத்தத்தின்படி அதாவது ஒரு நபர் எத்தனை முறை தொடர்ச்சியாக இலங்கையினுடைய அதிபராக பதவி வகிக்கலாம் என்பதை குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த விஷயத்தை அரசியல் சாசனத்திலிருந்து நீக்குகின்றார். நிச்சயமாக ஹசீப், அதாவது 2015 இதற்காகவே இந்த அரசியல் சாசனத்தை திருத்தின உடனேயே தேர்தலை அறிவிக்கிறார். அதாவது இன்னும் 2 ஆண்டுகள் அவருக்கு பதவிக்காலம் இருக்கும் பட்சத்திலேயே உடனடியாக தேர்தலை அவர் அதற்கு முன்னர், அதாவது திருத்தப்பட்ட அரசியல் சாசனத்தின் அடிப்படையில் தான் மீண்டும் அதிபராக போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றதா என்று உச்சநீதிமன்றத்தை கேட்கின்றார் இலங்கையினுடைய உச்சநீதிமன்றம். உச்சநீதிமன்றம் வாய்ப்பு இருக்கின்றது என்ற ஒரு கருத்தை தெரிவிக்கின்றது. உடனடியாக ஜனவரி மாதம் 8ஆம் தேதி அதிபர் தேர்தல் நடைபெறும் என்ற அறிவிப்பை வெளியிடுகின்றார். இந்த சூழலில் தான் அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீசேனா என்று அழைக்கப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு நபர் வெளியேறி இருக்கின்றார். அவர் வரவிருக்கின்ற தேர்தலில் ராஜபக்சேவுக்கு எதிராக போட்டியிடுவார் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார். இந்த சூழலில் இது குறித்து தன்னுடைய கருத்தை பகிர்ந்து கொள்வதற்காக பேராசிரியர் கிளாடிஸ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார். கிளாடிஸ், எங்களுடைய அரங்கத்திற்கு எங்களுடைய அரங்கத்திற்கு வந்தமைக்கு மிக்க நன்றி. குறிப்பாக இந்த நடவடிக்கை எவ்வாறு நாம் பார்க்க வேண்டியது இருக்கின்றது? அதாவது ராஜபக்சேனுடைய கட்சியிலிருந்து மிக முக்கியமான ஒரு நபர் வெளியேறி இருக்கின்றார். இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இந்த நிகழ்வு
முதல்ல இது வந்து ராஜபக்சேயினுடைய அரசினுடைய ஜெனரல் செக்ரட்டரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சூழலில் அதற்கு முன்னர் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டியது இருக்கின்றது. அதாவது ராஜபக்சேவை பொறுத்தவரை அவர் 2005ஆம் ஆண்டு அதிபராக பொறுப்பேற்ற உடன் இலங்கையில் அதற்கு முன்னர் புலிகளுக்கும் இலங்கை அரசுக்கும் இடையே ஒரு அமைதி பேச்சுவார்த்தை தொடங்கி நடைபெற்று கொண்டு வந்திருந்தது. அந்த சூழலில் அமைதி பேச்சுவார்த்தைக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்றார். 2008ஆம் ஆண்டு புலிகளுக்கு எதிரான இராணுவ ரீதியான நடவடிக்கையை தொடங்குகின்றார். 2009ஆம் ஆண்டு மே மாதத்தில் நடைபெற்ற அந்த யுத்தத்தில் ஒட்டுமொத்தமாக புலிகள் அமைப்பு ஒழித்து கட்டப்படுகிறது என்று கூட சொல்லலாம். இந்த சண்டையில்தான் ஆயிரக்கணக்கான அப்பாவி தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள். அதன் பிறகு ஐநாவை இது தொடர்பாக விசாரிப்பதற்காக ஒரு குழுவை அமைத்திருக்கின்றது. இந்த குழு விசாரணை நடத்துவதற்கு முழுமையான ஒத்துழைப்பை இலங்கை அரசு வழங்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுகின்றது. இது போன்ற சூழலில்தான் இது போன்ற ஒரு அரசியல் நிகழ்வு இலங்கையில் நடைபெற்றிருக்கின்றது. கிளாஸ்டன் நம்மோடு தொடர்ந்து இணைந்திருக்கின்றார். இந்த நிகழ்வை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் கிளாஸ்டன்? முக்கியமாக இவர் யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர், ஜெனரல் செக்ரட்டரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மிகப்பெரிய பொறுப்பில் இருந்தவர். இவர் வந்து மஹிந்தா செய்த அத்தனை நடவடிக்கைகளுக்கும் துணை போனவர் தான் இவர். அது போரின் போதும் சரி, போருக்கு முன்னாடியும் சரி, போருக்கு பின்னும் சரி, எல்லாத்துக்கும் துணை போனவர் தான் இவர். இப்போ குறிப்பாக நிறைய அரசியல் காழ்ப்புணர்வு காரணங்களாலும் அதுவும் இல்லாமல் ஒரு பொதுவான ஒரு நபரை நாம் நிறுத்த வேண்டும் என்ற அந்த ஒரு துணியிலும், இரண்டாவதாக அங்கே இருக்கக்கூடிய அரசியல் சூழலானது ராஜபக்சேவுக்கு எதிராக திரும்ப வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே என்ன நடக்குது, ஒரு கட்சியிலிருந்து விட்டு போகும் பொழுது அந்த கட்சியினுடைய பலம் குறையும் அப்படிங்கிற விதத்தில் தான் பார்க்குறாங்க. ஒரு பொது நபர் அப்படிங்கிற மாதிரி ஒரு காமன் கேண்டிடேட்டை தான் இவரை முன்னிறுத்துகிறாங்க. குறிப்பாக இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியவங்க சந்திரிகா போன்றவர்கள் 9 ஆண்டுகளுக்கு பிறகு அரசியலில் ஈடுபட வரப்போகிறேன், நேரடியாக நான் தேர்தலில் நிற்க முடியலைனாலும் எனக்கு சார்ந்தவர்கள், நான் சொல்வதை கேட்பவர்கள், எனது நலன் விரும்பிகள், நாட்டினுடைய நலன் விரும்பிகள் எப்படி இருப்பாங்கன்றதை கேட்டு அதை ஒட்டி தான் இவர் வந்து அரசியலில் இவர் நிறுத்தப்பட்டிருக்கார். பொதுவாக இவருடைய கருத்துக்கள் எப்படி இருக்குது அப்படின்னா, இவர் எப்படி அரசியலை இவர் எதிர்கொள்வார் அப்படின்னு பார்க்கறதுல பல்வேறு முரணான கருத்துக்களும் இருக்குது. இவர் பொதுவான ஒரு கேண்டிடேட்டாக வர்றதுல நிறைய சிக்கல்களும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா இவருக்கு யாரெல்லாம் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்கன்னு நீங்கள் பார்க்கணும். ரணில் விக்ரமசிங்கே போன்றவர்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்தது அதோடு சேர்ந்து இருக்கக்கூடிய புத்த பிக்குகள் நிறைய பேர் இவருக்கு ஆதரவு, மிக முக்கியமான பிக்குகள் வந்து இவருக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ஹெலோருமியா கூட ஆதரவு தெரிவிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது. அப்போ இந்த ஆதரவு இருந்தாலே தமிழின உணர்வுகளுக்கும் மற்ற விஷயங்களுக்கும் எப்படி இருக்கும், இவருடைய அணுகுமுறை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுல பார்க்கறதுல நிறைய சந்தேகங்கள் எழும்புது நமக்கு. ஏன்னா இவ்வளவு நாள் கூடவே இருந்து வெளிவராத ஒரு ஆள் தேர்தலுக்கு முன்னாடி மட்டும் வெளியே வந்து என்ன சாதிக்க போகிறாரு அப்படிங்கிறதுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. இப்போ ராஜபக்சேக்கு எதிராக ஒரு சில விஷயங்களும் போகுது. ஏன்னா இந்த 3வது முறை அரசியல் அமைப்பிலேயே ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து தன்னை முன்னிறுத்துகிற ஒரு அமைப்பை நம்ம பார்க்குறோம். இது பெருவாரியான மக்களுக்கு ஒரு மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தியை தான், அவருக்கு எதிராக அதிருப்தியை முன்வைக்கக்கூடிய காரணங்கள் பல இருக்கின்றன. அதில் நீங்கள் குறிப்பிட்ட 2 காரணங்கள். அதை தாண்டி இலங்கையில் அதிக அளவு, அதாவது அத்தியாவசிய பொருட்களுடைய விலை பெரிய அளவுக்கு உயர்ந்திருப்பதாக இல்லை, இலங்கையினுடைய விலைவாசி ஏற்றம் இன்னைக்கு நேற்று அப்படி கடந்த 10 ஆண்டுகளாகவே ஒரு ஏறுமுகமாக தான் இருக்குது. இதுக்கும் அதுக்கும் பெரிய சம்மந்தம் கிடையாது. ஆனால் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, இன்ஃப்ளேஷன் ரேட்டுக்கும் அந்நிய செலாவணிக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறதுனால தானே ஏறிக்கிட்டே போகுது. ஆனால் இப்போவும் கூட இலங்கையினுடைய பெட்ரோல் விலை இந்திய பெட்ரோலுடைய கம்மியாக தான் இருக்குது. அதனாலுமே நம்ம பார்க்குறோம். அத்தியாவசிய இந்தியாவுடைய எக்ஸ்சேஞ்சை கம்பேர் பண்ணும்பொழுது நிறைய விஷயங்கள் அங்கே விலை குறைவாக தான் இருக்குது. ஏன்னா அந்த பணவீக்கம் அதிகமாக இருக்கிறதுனால தொடர்ந்து அங்கே வந்து விலைவாசி சொந்த உற்பத்தி எதுவும் பெரிய அளவுக்கு இல்லாத இலங்கையினுடைய பொருளாதாரத்தை நம்ம எப்படி பார்க்க வேண்டியது இருக்கின்றது? இல்லை, இலங்கையினுடைய பொருளாதாரத்தில் சொந்த உற்பத்திங்கிறது நிறைய விஷயங்கள் இருக்கத்தான் செய்யுது. இல்லைன்னு நம்ம ஒட்டுமொத்தமாக இது பண்ணிட முடியாது. அந்நிய செலாவணிக்கான 3 விஷயங்கள் அங்கே இருக்குது. குறிப்பாக ரப்பர், அடுத்தது தேயிலை, அடுத்தது பார்த்திங்கன்னா உடைய தையல் ஆடைகள், பின்னல் ஆடைகளுடைய ஏற்றுமதி. இதை நம்பி தான் அந்த நாடு இருக்குது. இதை தவிர அவர்களுக்கு தேவையான விஷயங்களை நிறைய அங்கேயே தயாரிச்சுக்கிறாங்க. இன்றைக்கி அரிசி மற்றும்
காய்கறிகள் வகைகள் அவங்க எதுவுமே வந்து இறக்குமதிகள் இல்லை. இந்த வகையில் இதன் காரணமாகத்தான் அந்த உள்நாட்டு யுத்தத்தை கூட தாங்கி பிடித்து அந்த பொருளாதாரம் நிற்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக இருக்கு, ஒரு அளவுக்கு நாம் கருதலாம். இந்த சூழலில் சமீபத்தில் நடைபெற்ற, அதாவது பதுலா மாகாணத்திற்கு நடைபெற்ற அந்த மாகாண கவுன்சில் தேர்தலில் ஆளும் கட்சி, அதாவது ராஜபக்சேவினுடைய அந்த கட்சிக்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்டதாக கருத்து நிலவுகின்றது. இதன் அடிப்படையிலேயே மக்களுடைய எண்ணம் கணிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் தான் உடனடியாக தேர்தல் நடத்துவதற்கு கூட அவர் முடிவெடுத்தார் என்ற ஒரு கருத்து நிலவுகின்றது. இல்லை, பதுளை அப்படிங்கிறது வந்து ஒரு மலைப்பகுதி. பதுளை, பண்டாரவேலை இந்த மாதிரி பகுதிகள் எல்லாமே மலைப்பகுதிகள். மலைப்பகுதியில் எப்பவுமே இவங்களுக்கு ஒரு ஆதரவு, கண்டியை தவிர மற்ற மலைப்பகுதிகளில் இவங்களுக்கு ஆதரவு குறைந்துக்கிட்டு தான் வருது. ஆனால் முக்கியமான பகுதிகள் என்னென்னா யுவா, ஹம்பன் தோட்டா இந்த மாதிரியான சிங்கள பகுதிகளில் தான் இவங்களுக்கு ஆதரவு அதிகம். இதை வந்து உடைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி புதிய ஒரு கேண்டிடேட்டை அவங்க நிப்பாட்டுறாங்க. ஏன்னா புதிய எலெக்ஷன் வருது, ப்ரொவின்ஷியல் கவுன்சில் எலெக்ஷன் அங்கே வரப்போகுது. அங்கே வரும்பொழுது அங்கே தான் வந்து பணங்கள் அதிகமாக, செல்வங்கள் வந்து குவிக்க போகுது. அந்த இடத்துல இருக்கக்கூடிய வாக்குகளை பிரித்தால் ராஜபக்சேக்கு ஒரு ஆபத்து வரும். ஆனால் இதில் பிரிக்கிறதுல ஒரு அரசியல், ஒரு முக்கியமான அரசியல் திருப்பத்தை நம்ம பார்க்குறோம். ராஜபக்சேவுக்கு வாக்களிக்காமல் முஸ்லீம்களும் தமிழர்களும் நிறுத்திவிட்டால், அதோடு சேர்ந்து சிங்கள வாக்குகளையும் பிரித்து விட்டால் ராஜபக்சேவால் வெல்ல முடியாது. அந்த ஒரு கணிப்பில் தான் இவரை வந்து முன்னிறுத்துறாங்க மற்ற அறிஞர்கள் எல்லாம். ஏன்னா இப்போ பொதுவாக என்ன பேசப்படுதுன்னா, இவருக்கு இருக்கக்கூடிய பலம், ராஜபக்சேக்கு இருக்கக்கூடிய பலம், பணபலம் மற்றும் இந்த அதிகார பலம், அந்த கேரிஸ்மான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த தோற்றத்தினுடைய பலம், அந்த தோற்ற பலம் வந்து இப்போ புதுசாக நினைக்கப்படுற சிறிசேனா அவருக்கு இல்லை. இனிமேல் அது வளர்ந்து வர வேண்டும் தான் இருக்குது. ஆனால் மனித உரிமைகளுக்கோ தமிழர்களுடைய அபிலாஷைகளுக்கோ எப்படி இது சேர்ந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் நிறைய பிரச்சனைகளுக்கு இன்னும் அவங்களுடைய பாலிசி பேப்பர்ஸ் எதுவுமே வெளியே வரல, எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ எதுவும் வெளியே வரல. ஆனால் 8ஆம் தேதி வரைக்கும் நம்ம இருந்து பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா டூ சூன் டு சே எனிதிங். இந்த சூழலில் ராஜபக்சே குடும்ப அரசியல் நடத்துகிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. அவருடைய முக்கியமான சகோதரர்கள் முக்கியமான பொறுப்புகளில் இருக்கிறார்கள், அவருடைய மகன்கள் முக்கியமான பொறுப்புகளில் இருக்கிறார்கள், அவர்களுடைய உறவினர்கள் முக்கியமான பொறுப்புகளில் இருக்கிறார்கள். இந்த சூழலில் இது போன்ற விஷயங்களும் கூட அவருக்கு எதிரான ஒரு அலையை உருவாக்கி அதை இவர் கணித்து கொண்டு அதன் அடிப்படையில் உடனடியாக தேர்தல் வைப்போம் என்ற ஒரு முடிவு கூட அவர் வந்திருக்க. இதனுடைய அடிப்படையில் வர்றதுக்கு பெரிய வாய்ப்பு கிடையாது. ஏன்னா 8 ஆண்டுகள், இன்னும் 2 ஆண்டுகள் அவருக்கு இருக்கு. அடுத்த 2 எப்படி இருந்தாலும் புதிதாக வரப்போவர் அடுத்த 2 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் பதவி ஏற்க முடியும், உடனே வர முடியாது. அரசியல் அமைப்பு அந்த மாதிரி இருக்கு. அப்படி இருந்தாலுமே கூட அடுத்த கிட்டத்தட்ட சொல்றாங்க 180 பேருக்கு மேலே அவர் குடும்பத்தினுடைய சார்ந்தவர்கள் பல்வேறு கட்சிகளுடைய பல்வேறு நிறுவனங்களிலும் அரசியல் தளங்களிலும் கால் பதிச்சுட்டாங்கன்னு சொல்றாங்க. இருக்க தான் செய்யுது. ஆனால் இன்னைக்கு புதுசாக வந்திருக்க கேண்டிடேட் எப்படிப்பட்டவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜபக்சேவால் பாதிக்கப்பட்டவர்னு சொல்றாங்க. ஏன்? விவசாய பின்னணியிலிருந்து வந்த சிறிசேனா அவருக்கு தேவையான ஒரு சில விவசாய நிலங்களையும் விவசாய உற்பத்திகளையும் ராஜபக்சே குடும்பத்தினர் எடுத்துக்கொண்டதாகவும், அதுக்கு பதிலடியாக தானே வந்து விலகுவதற்கு பதிலாக ஒரு புதிய ஒரு கட்டத்தில் வந்து சேர்ந்துட்டதாகவும் அவங்க சொல்கிறாங்க. அதனால தான் இந்த புதிய அதில் பாருங்கள், கட்சி விட்டு கட்சி தாவி அந்த கட்சியினுடைய பிரதான கேண்டிடேட்டாக இவர் வெளியே வரார். ஆகவே கருத்தியல் ரீதியான பிளவு என்று நம்ம சொல்ல முடியாது. அதிகார ரீதியான, அதாவது எனக்கு அதிகாரம் தேவை, அந்த அதிகாரம் இந்த கட்சியில் கிடைப்பதற்கான வாய்ப்பில்லை. ராஜபக்சேவினுடைய சகோதரர்கள் முக்கியமான பொறுப்பை வகித்து அதிகாரம் அங்கீகாரம் எல்லாம் சேர்த்துதான். இது அதிகாரம் ஒரு பக்கம் இருக்கு, அங்கீகாரம் ஒரு பக்கம் இருக்கு. இதெல்லாம் சார்ந்த ஒரு விஷயம். இந்த சூழலில் அங்கு இருக்கக்கூடிய தமிழ் தேசிய கூட்டமைப்பை பொறுத்தவரை இந்த பிளவை எப்படி பார்க்க வேண்டும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? எதிர்கட்சியை, எதிர் அணியை வலுப்படுத்த வேண்டிய தேவை தமிழ் தேசிய கூட்டணிக்கு இருக்கின்றதா? குறிப்பாக ஸ்ரீசேனாவுடைய அந்த அவர் பிரசிடென்டாக, அதாவது ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்க வேண்டிய அந்த தேவையை உணர்ந்து அதன் அடிப்படையில் அவர்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? அது இப்போ சொல்றதுக்கு ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். ஏன்னா இப்போ அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னு சொல்லி உறுதிப்பாடுகள் கொடுக்கல. ஏன்னா ராஜபக்சே என்ன சொல்லி 13++ எல்லாம் சொன்னார், ஒன்றும் நடக்கலை. ஆதரவு யாருக்கு அளிப்பது என்று இன்றைய அளவில் இலங்கையில் என்ன பேச்சுவார்த்தைகள் நடக்குதுன்னா, யார் வந்து தமிழர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அவர்களுடைய அரசியலுக்கும் அவர்களுடைய உரிமைகளுக்கும் யார் முன்னுரிமை கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் ஆதரவுன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ரீசேனா இது போன்றது ஒரு வாக்குறுதிகளை கூட தமிழர்கள் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஏனென்றால் தமிழர்கள் ராஜபக்சேவுக்கு எதிரான மனநிலையில் இருக்கிறார்கள். அவர்களுடைய ஓட்டுகளை பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக அவர்களுக்கு சில விஷயங்களை செய்து கொடுக்கலாம் என்று முடிவு கூட அவர் எடுக்கலாம். அந்த முடிவு எடுக்கும் பட்சத்தில் தமிழர்கள் அவரை நம்பலாமா? இது வந்து உடனடியாக யாரை நம்புறதுங்கிறது ஒரு பெரிய டிபேட் ஆகிக்கிட்டே இருக்கு. ஏன்னா UNP கட்சியை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சந்திரிகா பண்டாரநாயக்க வந்து
ஒரு சுமூகமான அரசியலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையில் வந்து ஒரு சில பரிந்துரைகளை முன்வைக்கிறாங்க. இதை முன்வைக்கும்போது ரணில், இப்போ இருக்கக்கூடிய ரணில் என்ன பண்ணார், அந்த டிராஃப்டை கிழிச்சு போட்டார். அது தமிழர்களுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு தீர்வை கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு சந்திரிகா பிளான்னு சொல்லுவாங்க. இந்த மாகாண அரசியல் முறையிலும் சரி மற்ற அரசியல் முறையிலும் அடிப்படை திருத்தத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு டெவல்யூஷன் பிளானை சந்திரிகா கொண்டு வராங்க. அதை வந்து நாசம் அடித்ததே வந்து நம்ம ரணில் தான். அதுக்கப்புறம் வந்து அமைதி பேச்சுவார்த்தைகளுக்கு மத்தியில் ராஜபக்சே உள்ள வரார். ரொம்ப தின் மார்ஜினில் தான் வெளியே வரார். அந்த எலெக்ஷனில் ஜெயிச்சிருக்க வேண்டியது ரணில் விக்ரமசிங்கே தான். ஆனால் விடுதலை புலி நண்பர்கள் என்ன பண்ணிட்டாங்க, அவர்களை வந்து ஓட்டு போட விடலை. அந்த இடங்களில் வந்து பிரச்சனைகள் ஆனதுனால ராஜபக்சே தானே வந்துட்டார். அடுத்த எலெக்ஷனில் பாருங்கள், வெறும் 57% வாக்குகளில் தான் வரார் ராஜபக்சே. ஆக ஏகோபித்த வரவேற்பு, ஏகோபித்த வாக்குகள் அப்படிங்கிறது கிடையாதுங்க. அவரும் ஒரு தின் மார்ஜினில் தான் வெளியே வரார். 57% அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. பொது வாக்கெடுப்பு அப்படின்னு பார்க்கும்போது, பொதுமையப்படுத்தி பார்க்கும்பொழுது அவருக்கு வலிமை வந்து குறைந்துக்கிட்டு தான் வருது. ஆனால் தோற்கடிக்கக்கூடிய வலிமை இவங்களுக்கு இருக்கா இல்லையான்னு சொல்லி இன்றைக்கி நம்ம சொல்ல முடியாது. ஆனால் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் அடுத்த ஒரு வாரங்களில் நமக்கு தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எங்களுடைய அரங்கத்துக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு மிக்க நன்றி. இந்த சூழ்நிலையில் பனிமலரோடு இலங்கையினுடைய தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் ஸ்கைப் மூலையாக இணைந்திருக்கின்றார். பனிமலர், இனி உங்களுடன். நிச்சயமாக ஹசீஃப் ஐயா, வணக்கம். எங்களுடைய இணைப்புக்கு வந்ததற்கு நன்றி. இப்போ ராஜபக்சேவின் கட்சியிலிருந்து முக்கியமான ஒரு உறுப்பினர் வெளியேறி இருப்பது இந்த தேர்தலில் என்ன மாதிரியான விளைவை ஏற்படுத்தும்? இல்லை, எங்களை பொறுத்த மட்டிலே, தமிழர்களை பொறுத்த மட்டிலே இரண்டு தரப்புகளும் எங்களுக்கு நன்மை செய்வார்கள் என்ற நிலைப்பாடு எங்களுடைய மக்கள் மத்தியிலே இல்லை என்பதை முதலிலே குறிப்பிட விரும்புகின்றேன். அந்த வகையிலே இன்றைக்கு சிங்கள மக்கள் மத்தியிலே ஒரு மாற்றம் வேண்டும் என்ற நிலை, இந்த அரசாங்கம் மாற வேண்டும், இந்த ஜனாதிபதி மாற வேண்டும், புதியவர் வர வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு காணப்படுகிறது. அந்த வகையிலே இன்றைக்கு அந்த கட்சியிலிருந்து முக்கியமான ஒரு அந்த கட்சியின் செயலாளர் இன்றைக்கு பொது வேட்பாளராக இங்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அந்த வகையிலே சிங்கள மக்களின் வாக்குகள் என்பது நிச்சயமாக இரண்டாக பிரிந்து செல்லக்கூடிய நிலை காணப்படுகிறது. எனவே இதிலே இன்றைய ஜனாதிபதி அவர்களுக்கு அவர் முதல் எடுத்துக்கொண்ட வாக்குகளின் வீதம் இப்பொழுது குறையலாம் என்று இங்கே ஊகங்கள் சொல்லுகின்றன, இங்கே கருத்து கணிப்புகள் சொல்லுகின்றன. ஆனால் அந்த இன்றைக்கு பிரிந்து போன பொது வேட்பாளரிடம் அரசாங்கத்திடமிருந்து நிறைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வர இருக்கிறார்கள் என்ற செய்தியும் இங்கே பரபரப்பாக பேசப்படுகிறது. ஆகவே எங்களை பொறுத்த மட்டிலே, தமிழர்களை பொறுத்த மட்டிலே ஒரு தீர்வையோ அல்லது இந்த ஜனாதிபதி தேர்தலிலே எங்களுக்கு அது தெரிவு செய்யப்படுற யாராக இருந்தாலும் எங்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கான வாய்ப்பை தருவார்களா என்ற அந்த நிலைப்பாட்டிலே எங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கிறது. ஆகவே நாங்கள் இந்த இரண்டு பேரும் யார் ஜனாதிபதியாக வந்தாலும் அதை நடைமுறைப்படுத்துகின்ற, அவர்கள் சொல்லுகின்ற, ஏற்கனவே இருந்த ஜனாதிபதி அவர்கள் முற்றாக எங்களை ஏமாற்றி விட்டார். இப்பொழுது ஜனாதிபதி தேர்தலிலே பொது வேட்பாளராக தெரிவு செய்யப்படுகிறவர் எந்த அளவிற்கு எங்களுடைய நியாயமான கோரிக்கையை நடைமுறைப்படுத்துவார் என்பது தெரியவில்லை. எல்லாம் சொல்லுகிறார்கள், ஆனால் செயல்படுத்துகின்ற போதுதான் அதன் இல்லை. இப்பொழுது எதிர்கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைந்து அதுல இவரும் இருக்கும் போது அப்படிங்கிற பட்சத்துல தமிழர் நலன்ல இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல மாற்றம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்காதா? இல்லை, அவர் எங்களை பொறுத்த மட்டுமே நான் அந்த உத்தரவாதத்தை நான் இப்பொழுது சொல்ல முடியாது. ஏனென்றால் கடந்த காலங்களில் கூட வந்தவர்கள் எல்லாம் இப்பொழுது நீங்கள் சொல்லுகின்ற ஐக்கிய தேசிய கட்சி உட்பட இந்த ஜனாதிபதியாக இருக்கின்ற போது எங்களை ஜேஆர் ஜெயவர்தனா இருந்தார், ஐக்கிய தேசிய கட்சியிலே அவர் இருந்து கொண்டிருக்கின்ற போது. ஆகவே இந்த சிங்கள ஜனாதிபதி ஒருவர் தான் நியமிக்கப்பட வேண்டும் என்பது இன்றைய அரசியல் ஜாப்பின் ஒரு உண்மையான விஷயம். ஆகவே இதிலே அவர்கள் சிங்கள மக்களை
சிங்கள மக்களை திருப்திப்படுத்துகின்ற வகைகளை செயல்படுவார்களே ஒழிய தமிழ் மக்களுக்கு தீர்வு கொடுக்க வேண்டும் என்ற நிலை ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவாக இருக்கிறது. ஆகவே நாங்கள் அதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். தமிழ் தேசிய கூட்டமைப்பு இது சம்பந்தமாக எந்த முடிவையும் எடுக்கவில்லை. நாங்கள் எங்களுடைய மக்களின் கருத்தை கேட்டு இதை எப்படி நாங்கள் கையாள வேண்டும் என்ற நிலையைத்தான் நாங்கள் இப்பொழுது யோசித்து வருகின்றோம். ஆகவே தமிழ் தேசிய கூட்டமைப்பு இதிலே எந்த முடிவையும் யாருக்கு ஆதரவளிக்க வேண்டும் அல்லது யாருக்கு நிச்சயமா ஐயா, நீங்க எந்த முடிவையும் எடுக்கவில்லை. நீங்க தொடர்புக்கு வந்து எங்களுக்கு விளக்கங்கள் தந்தீங்க. உங்களுக்கு நன்றி. நன்றி நன்றி. தொடர்ந்து புல்லட் ரயில் பற்றிய ஒரு விரிவான அலசல் இருக்கிறது. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு 0R தொடரும்.